வண்டியில கொண்டு வந்து மதுவை டிராப் பண்ணிட்டு போறான். கொஞ்ச நாள் அவன் இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு ஆறுதலா 2 வார்த்தை பேசினான்னா இந்த மாதிரி நேரத்துல மதுவுக்கு அவன் மேல தேவையில்லாத அட்ராக்ஷன் வந்துருமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். அவர் போட்டோக்கு முன்னாடி நிக்கிறா. ஏன்பா அம்மாவும் நீங்களும் என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போனீங்க? நீங்க இருந்திருந்தா எனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க இருந்திருந்தா ஜாலியா மால் பார்க்குன்னு எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருப்பீங்க. ஆனா என்னை வெளியே அழைச்சிட்டு போக நீங்க யாருக்குமே டைம் இல்லப்பா. இங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்கப்பா. ஸ்கூல்ல என் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாரம் வாரம் அவங்க பேரண்ட்ஸோட அங்க போன இங்க போறேன்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கு தெரியுமாப்பா. இதெல்லாம் கூட பரவாயில்லப்பா. நான் ஏஜிட்டர் பண்ண அன்னைக்கு யார் யாரோ வந்து என்ன வாழ்த்திட்டு போறாங்க. ஆனா என் பக்கத்துல யாரு இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த செவந்தி அம்மா என் பக்கத்துலயே இல்லப்பா. நான் அவங்கள தானப்பா என் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன அப்படி நினைக்கலப்பா. 1000 தான் இருந்தாலும் பெத்த அம்மா அப்பா பக்கத்துல இருந்து எனக்கு பண்ண வேண்டிய சடங்கு பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையப்பா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா. நீங்களும் அம்மாவும் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிடுங்கப்பா. ஐயோ மது, மது என்னடா எப்படி சொல்லிட்ட? அம்மா இருக்கேன்டா உனக்கு. விடுங்க. என் கஷ்டத்தை என் அப்பா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்க. அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அப்படி எல்லாம் சொல்லாது மது. அம்மா செஞ்சது தப்புதான். இனிமே அப்படி ஒண்ணு திரும்ப நடக்கவே நடக்காது. ப்ளீஸ் வேண்டாம். எனக்காக நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு வேலை தானே முக்கியம். நீங்க வேலையை போய் பாருங்க. என் வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏய் மது, அப்படி எல்லாம் சொல்லாதடா. அம்மா செஞ்ச தப்புக்கு தான் சாரி கேட்டுட்டேன்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரின்னு ஒத்த வார்த்தை சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? இல்லடா, பூர்ணி சித்தி சொன்ன மாதிரி அன்னைக்கு நீங்க வாங்க வேண்டிய அவார்ட சத்ரபதி அங்கிள வாங்க சொல்லிட்டு நீங்க வந்திருக்கலாம்ல. இப்ப கோயம்புத்தூர் மீட்டிங் கூட வேற யாராவது போய் அட்டெண்ட் பண்ண சொல்லிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இன்னொரு நாள் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்களே போனோம்னு அடம் பிடிச்சிருக்கீங்க. இனிமேல் நானே நினைச்ச கூட இன்னொரு தடவை ஏஜென்ட் பண்ண முடியுமா? செல்லம், அம்மா சொல்றது புரிஞ்சுக்கோட. நம்ம சொந்தக்காரங்களை வர வச்சு இன்னொரு முறை சடங்கு பண்ண முடியுமா? சொல்லுங்கம்மா. மது, ஏன் மாதிரி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படா உங்களுக்கு முக்கியம் இல்ல அதானே? இல்லடா, அப்படிலாம் இல்ல செல்லம். நீ தாண்டா எனக்கு முக்கியம். நீ சொல்றதுதான் கரெக்ட். உன் ஃபங்க்ஷனை நான் மிஸ் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். நான் திரும்பவும் சொல்றேன், அதுக்காக அம்மாவுக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடுடா. அம்மா அதை ஏத்துக்கிற. நீ தாண்டா எனக்கு எல்லாமே.
இது எனக்கு எல்லாமே. ஏன்னா நீதான் என்னோட மூத்த பொண்ணு. நீ என் வாழ்க்கையில என்னைக்குமே உன் விஷயத்துல நடந்த தவற இனிமே அந்த தப்ப பண்ணவே மாட்டேன்டா. என்ன நம்புடா ப்ளீஸ்டா, ப்ளீஸ் மது. அம்மாவை நம்புடா ப்ளீஸ்டா. அழாதம்மா, அழாதம்மா. தயவு செஞ்சு இனிமேல் எங்க மனசு காயப்படுத்துற மாதிரி நடந்துக்காதம்மா. இல்லடா இல்ல, இனிமே எப்போ உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி அம்மா நடந்துக்க மாட்டேன். மது, நீ என்ன மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குடா. அம்மா, நான் உங்களை மன்னிச்சிட்டேன்றது உங்களுக்கு வேணா ஆறுதலா இருக்கலாம். ஆனா நீங்க இதெல்லாம் மறந்துட்டு நாளைக்கு உங்க வேலைதான் முக்கியம்னு அதுல பிஸி ஆயிடுவீங்க. இல்லடா, இனிமேல் எப்போ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. இனிமே என் பொண்ணுக்காக நான் நேரம் ஒதுக்கி உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கி கொடுப்பேன். இது சத்தியம். போதுமா? சத்தியம் பண்ணா மட்டும் போதாது, நான் கேக்குறதெல்லாம் உடனே வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா அம்மா வாங்கி கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும் கேளு. நான் கேட்டா மறக்காம வாங்கி தருவீங்கல்ல? அதான் நான் உனக்கு சத்தியமே பண்ணி கொடுத்துட்டேன்ல. என்ன வேணும் கேளு. எனக்கு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் மேக்கப் கிட்ஸும் வாங்கி கொடுங்கம்மா. இவ்வளவுதானா? இத நீ கேட்காம இருந்தாலும் அம்மாவே உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நாளைக்கு அம்மா உனக்கு வாங்கி கொடுக்கறேன். போதுமா? சந்தோஷம் தானே? ஏண்டா நிகிதா அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு நீயும் என்கிட்ட சொல்ற, பூரணியும் அப்படிதான் என்கிட்ட சொல்றா. அவ வரட்டும், எப்படிப்பட்ட பேரழகின்னு நானும் பாக்குறேன். மா, பாத்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்கம்மா. வரட்டும் வரட்டும், நானும் பார்க்க தானே போறேன். பார்க்க தானே போறீங்க? வெயிட் அண்ட் see.